திஸ் இஸ் ஓணம் ஸ்பெஷல் அவியல் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ காய் வேணுமோ நாட்டு காய்கறிகள் நிறையா வச்சுக்கோங்க. இது வந்து பம்கின் பரங்கிக்காய், இது கொத்தவரங்காய், இது கேரட், இது ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், கத்திரிக்காய் வச்சுருக்கோம், அப்புறம் இது சேப்பங்கிழங்கு, அப்புறம் இது முருங்கைக்காய். இது மாதிரி இன்னும் என்ன வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்குலாம் கூட போடுறாங்க, முன்னே கிடையாது. அப்புறம் துளியூண்டு மாங்காய் 2 பீஸ் வச்சுக்கலாம். இதோட இது ஒரு மாதிரி சன்னமாக கட் பண்ணணும். கட் பண்ணி நிறைய தேங்காய் போடணும். தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் வச்சு அரைச்சி கெட்டியாக அது கலக்கி இது நல்லா காயெல்லாம் வேக வச்சுட்டு மஞ்சப்பொடி போட்டு அது உப்பெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த தேங்காய் இதை அரைச்சதை கலக்கி நல்லா திக்காக ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு தயிர் விட்டு தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை தாளிக்கிறோம். அதுதான் அவியல். நல்ல ஒரு காய் தான் இருக்கு இல்லையா, அந்த பீஸை சுற்றியும் தேங்காய் நிறையா இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு. அப்புறம் தேங்காய் எண்ணெய் கடைசியில் பச்சை தேங்காய் எண்ணெய் விடணும், ஒரு 2 ஸ்பூன். அது விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு பண்டிகையும் எதுக்காக கொண்டாடுறதுன்னா உணவு. அந்த காலத்துலேருந்து ஒரு 5000 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோமே. ஒவ்வொரு ஹெரிடேட்டரியும் இந்த சமையலை வந்து நம்ம இந்தியன் சமையலை விடாமல் செஞ்சுட்டே இருக்கிறதுனால தான் ஆரோக்கியத்துக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வச்சு இந்த காய்கறிகளோட இம்பார்ட்டன்ஸு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க இன்டெரக்டாக. அவ்வளோதான். ஓகேயா? இதை வந்து நீங்களும் தொடரணும். இந்த பண்டிகை சமையல்களை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இன்னும் ஆண்டாண்டு காலமாக நம்மளோட ஹெரிடேட்டரிக்கு நன்மை பயக்கணும்னா இந்த காய்கறிகள்லாம் நீங்கள் பயன்படுத்தினாதான் அதை விளையவே வைப்பாங்க. ஓகேயா?